ஹாய் எவ்ரிவன், நான் தான் உங்கள் ஸ்னேகா. இப்போ நாங்கள் வந்து டெல்லியில் என்பிஎம்எஸ் ஆஃபீஸில் வந்து பாசிங் சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணோன்னு ஆக்ரா போகலான்னு ஒரு பிளான் பண்ணோம். நாங்கள் வந்து சடனாக பிளான் பண்ணதுனால சரி பஸ் புக் பண்ணி போகிறதுக்கு பதில் ட்ரெயினில் போகலாம், ட்ரெயினில் போயிட்டு அங்கே டிக்கெட் கவுண்டரில் வந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிடலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒரு பிளான் பண்ணோம். ஆனால் காட் வேறு பிளான் பண்ணியிருக்காங்க போல். எங்களுக்கு வந்து அன்ரிசர்வ்டு டிக்கெட்ஸ் மட்டும்தான் வந்து கிடச்சிது. அதுவும் எங்களுக்கு வந்து நாங்கள் மெட்ரோ மூலயமா ரயில்வே ஸ்டேஷன் வந்து போனோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து டிக்கெட் வாங்கணும். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் அது அன்ரிசர்வ் டிக்கெட்ஸ்னு. அந்த அன்ரிசர்வ் டிக்கெட்ஸ் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து ஸ்டேஷன் எப்படியோ கண்டுபிடிச்சி போயிட்டோம். ட்ரெயினும் உள்ளே ஏறிட்டோம். அதுக்கப்புறமா நடந்த சம்பவம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. டெல்லி இட்ஸ் வெரி ஹாட். இல்லை, உள்ளே போயிட்டு போயிடலாம். டைம்லாம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகணும். அது இங்கேருந்து ஒரு ½ hourல போயிடலாம். 2 இது மாறி போகணும். ஆமாம். எதனா உன்னோட இந்த 5 வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பேசு. நீ எப்படி காலேஜ் சூஸ் பண்ண? நீ ஏன்? அது ஒரு சரித்திரம். உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் 5 வருஷத்தை பற்றி. எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே தான். ஏதாவது இவர் வந்து எஃப்எம்ஜிலே இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்காரு. நான் அதான். அதனால் இவர் எப்படி படித்தார், எங்கே படித்தார், எதுக்கு படித்தாருன்னு இவர் வாயாலே கேட்டது. நடந்துக்கிட்டே பேசு. சரி, ஓகே. சரி, இதில் பாரு கௌதம் நகர் எங்கே இருக்குன்னு. கௌதம் நகர் இடம் இருக்கு. காலையில் வந்தோம் பாரு, மிலிட்ரி ஆள் வந்து போங்க, அந்த பக்கம் போங்க. நம்ம இப்போ மெட்ரோவில் உள்ளே போயிட்டு இருக்கோம். மீண்டும் கிடையாது. இப்போ பேச இதை சொல்லாத, உன் அனுபவத்தை சொல்லு. நீ சொன்னா தான் நம்புவாங்க. அது ஒரு கஷ்ட காலம்தான், கடந்து வந்தோம். எல்லாரும் ஏமாத்துறாங்க. ஏமாத்துறது ஒன்றும் இல்லை, கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. இனிமேட்டு வரப்போகிறத நினச்சா தான் தூக்கம் வராதுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம், இதுவும் கடந்து. இப்போ நாளைக்கு ஒருத்தர் ஃபாரின் போகிறதுக்கு வந்து உங்கள்கிட்ட சஜஷன் கேட்டால் என்ன சொல்லுவேன்? வேணாம் தான் சொல்லுவேன். பாருங்க, மூடிட்டு இங்கே படிங்க சொல்லுவேன். வெரி பேட். இவங்க நம்ம ஆடியன்ஸ். இப்போ டெல்லியிலேருந்து செக்டார் 21 நீங்கள் நியூ டெல்லிக்கு போகணும்னா இன்னொரு டிக்கெட் வாங்கணுமா மேலே வந்து? அது ஏன்டா என்ன பக்கம் சொல்கிறேன்? ஒன்றையே காமிச்சு தனியாக போகணுமே. அப்புறம் ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஹியர் இன் செக்டர் 21. நான் என்ன பண்ணேன்? அவங்க கேட்டுன்னே போகணும். அவங்க கேட்டு போனால் நோ ப்ராப்ளம். ஆமாம், ஹிந்திலேயே இருந்தாலும் தமிழ்நாடு அளவுக்கு கேட்டால் தான் ஏதோ ஒன்று கேட்டால் அவங்க பதில் சொல்லுவோம். தமிழ்நாட்டில் நிறைய பேர் இங்கிலீஷ் பேசுகிறாங்க. டெல்லியில் கொஞ்சம் என்ன சொன்னாங்க, இந்த டிக்கெட் எடுத்து போகலான்னா அந்த கருத்தை இந்த வழியாக பதில் சொன்னார். அதான் அவங்களாம் அங்கே போயிட்டாங்க, அவங்கள திரும்பி விடுங்கன்னு. அவங்க எடுத்துட்டாங்க, அவங்க இந்த வழியாக தான் போக முடியும் அப்படின்ட்டாங்க. நீ வேணா போக வேண்டியது இப்படி தானே போகணும். அந்த வழியாகவும் போகலாம். நம்ம எடுத்த டிக்கெட்டு ஃபுல்லாக எடுத்துட்டோம். அந்த வழியாக ஒன்று போகிறதும் இருக்குது. அப்படி போயிருந்தால் இப்போ எந்த ஸ்டேஷன் போட்டிருக்கோ அந்த ஸ்டேஷனில் மட்டும்தான் வரும். இப்போ இங்கேயே அதுவே வேலை செய்யாது. டிக்கெட் வேலை செய்யல போய் பாருங்க. விட மாட்டார்.
மட்டும்தான் எக்ஸிட் ஆக முடியாது. கம்ப்யூட்டர் தப்பா நீதான் தம்பி. டெல்லி வந்தீங்கன்னா ஹிந்தி கற்றுக்கிட்டு வாங்க. ஹிந்தி கற்றுக்கோங்க. ஒரு என்னது அந்த என்ட்ரி ஸ்லிப் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 2 months 1.5 month இருக்கும். முடிஞ்சாலும் கொஞ்சம் ஹிந்தி கற்றுக்கோங்க. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் நீங்களே பார்க்குறீங்க. ஓகே சி அவ்வளோதான். குருட்டு கும்பல் ஓடு 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 ஓடு. பிரதீஷ், இப்போ நம்ம எங்கே போகிறோம்? டக்குன்னு சொல்லிடு. எங்கே ஆக்ரா தான் போகிறோம். ஆனால் போகிறோம் டிக்கெட் புக் பண்ணியிருந்தா ஈஸியாக இருந்திருக்கும். அதுதான் பிரச்சனையே. என் நிலைமையை பார்த்துக்கோங்க. படித்த வயிறு பற்றி எதுக்காக பேக்கை முன்னாடி மாட்டிருக்கீங்கன்னு சொன்னேன். நீங்கள் ரொம்ப திருட்டு பசங்க அதிகமாக இருக்காங்க. அதனால தான் சுட்டுட்டு போயிட்டானே என்ன பண்ணுறது. ஒரு 5.5 வருஷம் உழைப்பு இது உள்ள இருக்குது. அதனால தான் முன்னாடி வச்சு பாதுகாக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. நம்ம எங்கே போகிறோம்? ட்ரெயின் ஏறிடுவோன்னு நம்புகிறோம். சொல்ல ஏறுனா ஆக்ராக்கு, இல்லைன்னா எங்கேயோ போய் சேர வேண்டியது. ஓ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. கமான், எப்படி இருக்கு? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சொல்லு சொல்லு சீக்கிரம் சொல்லு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அவன் எதனா கஷ்டப்படுறானா? உதச்சி விட்டுருப்பேன். ஏன் அடுத்த கும்பல் வந்துகிட்டு இருக்கு? பரிதாபங்கள்ல வடக்கனை கிண்டல் பண்ண மாதிரி கடைசியில் நம்ம நிலைமை அப்படி ஆயிடுச்சு. சாப்பாடு வேறையா? ஒரு தலை சிறந்த வருங்காலத்துல உருவாக போற நெஃப்ராலஜிஸ்டை பாருங்க. பரிதாபங்கள் இல்லை, எங்களுக்கு பரிதாபங்கள் ஆயிருக்கும். பார்த்துக்கோங்க எங்களோட பரிதாபத்தை. அந்த அட்வான்ஸரை நான் கேப்சர் பண்றேன். எங்க அம்மா தான் கிடைச்சாங்க. சொல்லு. இங்க ஒருத்தர் உட்கார சொல்லியிருக்காரு. உட்கார்றதுக்கு இடம் கிடைச்சிருக்கு நம்ம நெஃப்ராலஜிஸ்ட்டுக்கு. ராகேஷ் சார் பார்த்தீங்கன்னா இவர் உங்கள் ஃபேன். டிக்கெட் எடுத்தாச்சு. நாங்கள் அதுக்கு போகிறதுக்குள்ளே வண்டி எடுத்துட்டான். எல்லாமே ஒரு ரீசன் சொல்லணும். வண்டி மூவ் ஆயிடுச்சு. வண்டி போகிறதுக்குள்ளே மூவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் எழுந்து விட்டது இது நம்ம வந்துருக்கக்கூடாது. வந்துட்டோம். எப்படியாவது ஒரு 1 மணி நேரத்தில் போயிட்டா சரின்னு நினைக்கிறேன். யார் ஒரு பாடு தாண்டுறேன் அவங்க ஊர் தானே. அப்புறம் அவங்க உட்காராம எங்கே உட்காரு, நீ உட்காருவியா? அவன் கேட்குற கேள்வி ரிசர்வ் பண்ணு. என் ஊர் எனக்கு தான் முதல் இடம்.
அவன் சொல்கிறான் ஒன்றுமே பேச முடியாது. என் கையெல்லாம் உடச்சிட்டான், அப்படியே உடச்சின்னு உள்ளே போயிட்டான். அதுலேருந்து தான் இதை வெறுத்த போச்சு. ட்ரெயினை பார்த்தாவும் பயம். மேலே ஏறுவாங்க. இந்த ஏரியா பீகார் இன்னும் தாண்டி பொறுக்கி பசங்க இல்லை, அவங்க ஊருன்னு சொல்கிறது பொறுக்கி கிடையாது. அவங்க ஊருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். சத்தியம், ட்ரெயின் மேலே சத்தியம். இனிமேல் ட்ரெயினில் வரமாட்டேன். பந்த்கர் பந்த்கர். நிற்கும் நினைக்கிறேன். ஃபைனலி எடுத்து வாங்குறேன். எங்கே போகிற சொல்லு. I'm going to Joyce. தர்மபுரி ஃபாரஸ்ட்டில். ஆமாம், தருமபுரி ஃபாரஸ்ட். நாளை காலையில் எத்தனை மணிக்கு மீட்டப் லைக் அரவுண்ட் ஒரு 6க்கு பார்ப்போம். தாஜ்மஹாலில் பார்ப்போம். தாஜ்மஹலில் பார்ப்போம். ஹோட்டல் அப்படியா? ரூம் நல்லா இருக்குமா? அவர் போகிறாரு. எங்கே? பிளேகாப்பா போகிறாரு. ஓ ஆமாம், நல்லா இருக்குன்னு தான். இல்லை, அது அவன் அது நல்லா இல்லைன்னா நாங்கள் பார்த்த ரூமுக்கு அவனே கொண்டு போய் விடுவோம். 4 रात में रूम आपका मिलेगा। ऑलरेडी फिनिश है। हाँ वो हो गया। हाँ हो गया। किधर है नहीं கேம்கள் பலவிதம், அதில் இது ஒரு விதம். வாங்கல் பண்ணிட்டு போய் பார்ப்போம். என்ட்ரியே ஒரு ட்ராஜடிக் என்ட்ரியாக இருக்குது. வாங்க ரூமாவது நல்லா கிடைக்குதான்னு போய் பார்ப்போம்.